Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ செல்வங்களே, இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் 2024 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் தமிழ்லேருந்து சயின்ஸ் வரைக்கும் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் வித் ஆன்சர்ஸோட. அதன் தொடர்ச்சியாக இந்த கொஸ்டின் பேப்பர் எஸ்எஸ் கொஸ்டின் பேப்பர் இந்த வருஷம் பப்ளிக் எழுதுகிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரக்கூடிய ஃபஸ்ட் மிட் டர்ம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு கூட இந்த கொஸ்டின் நீங்கள் பார்க்கணும், எந்தெந்த கொஸ்டினாக படிச்சிருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பப்ளிக் பேட்டர்ன் படி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். தமிழ் மீடியத்துக்கு தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனியாக கொஸ்டின் பேப்பர் கிடையாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கம்பேர் பண்ண மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ஃபஸ்ட்டு தமிழில் கொடுத்து அதுக்கு அதுக்கு ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் கூட அதே மெத்தட் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய போடியம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏகாதிபத்தியம் முதலாளித்துவம் உச்சக்கட்டம் என்று கூறிய தட் மீன்ஸ் ஹூ செட் இம்பீரியலிசம் இஸ் ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம் வந்து ஆப்ஷன் ஏ லெனின். அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது? தட் மீன்ஸ் வேர் டிட் த யூஎஸ் இன்ட்ரெஸ்டட் ட்ராப் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆட்டமிக் பாம்னா ஹிரோஷிமா. ஆப்ஷன் சி. எந்த ஆண்டு உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்படுது? தட் மீன்ஸ் இன் விச் இயர் வாஸ் சதி அபாலிஷ்னா 1829. ஃபோர்த், நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று கூறியது ஹூ டிக்ளேர் த லேண்ட் பிலாங்ஸ் டு கண்ண டுடோமியான். தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. ஃபிஃப்த் ஒன் வந்து அமிர்தசரஸில் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராட்டம் என்பது கைது செய்யப்பட்ட யாருன்னா டாக்டர் சைஃபுதீன் கிச்லோ. 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி. தட் மீன்ஸ் இன் இங்கிலீஷ் லேண்ட் மாஸ் பவுண்டட் பை த சி ஆன் த 3 sides is referred as the peninsula. ஆப்ஷன் சி. ஆறுகள் மூலம் உருவாக்கப்படும் மண். தட் மீன்ஸ் த சாயில் ஃபவுண்ட் பை த ரிவர்ஸ் அலுவியல் சாயில் வண்டல் மீன்ஸ். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோயம்புத்தூர். ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு நிமிஷம் கவனிங்க. மான்செஸ்டர் அப்படின்னா என்ன சொல்ல, இந்தியா பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் இருக்கிற பருத்தி ஆலைகள் அதிகமாக இருக்கிற ஒரு இடம் தான் மான்செஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பருத்தி ஆலைகள் அதிகமாக இருக்கிற இடத்துல மான்செஸ்டர் சொல்கிறதுனால இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லி மும்பை சொல்லுங்க. ஏன்னா பருத்தி ஆலைகள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்கும். அதே தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் சொல்லி கோயம்புத்தூர். ஏன்னா கோயம்புத்தூர் சரௌண்டிங் வந்து காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக தறி மற்ற எல்லாமே கம்பேரிசன் பண்ணும்போது அதனால தான் கோயம்புத்தூர் வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்லலாம். இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை சொல்கிறோம். அடுத்த கம்பேரிசன் 9th ஒன் மார்க் டேஷ் போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளர் நுகர்வை இணைக்கிறதுனா சாலை. டிரான்ஸ்போர்ட் ப்ரொவைட்ஸ் டோர் டு டோர் சர்வீஸ் ரோட் பேஸ். தமிழ்நாட்டில் மிக உயரமான செய்தி தொட்டபெட்டா. ஆப்ஷன் ஆ. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ரெஃபர் பண்ணிங்க. நடுவு அரசு அரசியலமைப்பின் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர். ஆப்ஷன் ஏ. OPEC என்பது வந்து எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் அன் ஆர்கானிசம் ஆஃப் ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸ் தான். இது 12th ஒன். 13th ஒன் முதன்மை துறை என்று எதனை உள்ளது? வேளாண்மை துறை. ஆப்ஷன் ஏ அக்ரிகல்ச்சர். கருப்பு பணத்திற்கு காரணங்கள் என அடையாளம் கண்டறியப்படுகின்றன. மேற்கூறிய அனைத்தும் பண்டங்களின் பற்றாக்குறை, அதிக வரி விகிதம், கடத்தல், இது எல்லாமே கம்பேரிசன். அடுத்து 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிட்ட மார்ஷல் திட்டம், ராமலிங்க யூனிவர்சிட்டி எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஹூ வேர் த டியூட்டிஸ் ஆஃப் த பாளையக்காரர்? தட் மீன்ஸ் பாளையக்காரன் கடமைகள், வாரிசிலப கொள்கை, இந்தியாவின் மேற்கு நோக்கி பாய்மாறுகள், நெக்ஸ்ட் வளத்தை வரைத்தான் வகைகளை கூறுவி. இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். பிடிஓவும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிகேஷன் கேட்டதான். இடப்பெயர்வு, தேரி, குடியுரிமை, ஆளுநர் நியமிக்க தேவையான தகுதிகள் கம்பேரிசன் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. பஞ்சசீல கொள்கை, வரி, தமிழ்நாட்டில் சில ஊட்டச்சத்துக்கள் கம்பல்சரியாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின் பார்த்தா ஆன்சர் 10 தான். கம்பல்சரி 42 வந்து பார்த்தீங்கன்னா மேப் கொடுத்துருப்பாங்க. கோடிட்ட கட்டபொம்மன் டேஸ் என்ற எடுத்து தூக்கினா கயத்தாறு. நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கக்கூடிய சன்யாட்சன். ஒரு பைசா தமிழர் பத்திரிகை தூக்கின்னு பார்த்தா அயோத்திதாச பண்டிதர். காந்தியடிகளின் அரசியல் கோபாலகிருஷ்ண கோகலே. டேஸ் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா ஆபரகாம் பண்டிதர். ஸோ 5 பில்லர்ஸ் நல்லா தெரிஞ்சு ஆன்சர் பண்ணிங்க. அடுத்த 5 மார்க் 19ஆம் ரசிகர்கள் நடைபெறும் சூழ்நிலை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தமிழ்நாட்டுடைய சமூக மற்றும் ஈவேரா பெரியார் தீர்க்கமான பங்களிப்பு, வேறுபாடுகள், வானிலை காலநிலை, புதுப்பிக்க இயலும் மற்றும் புதுப்பிக்க இயலாத வளங்கள், கிழக்கு தொடர்ச்சி மாதிரி தொடர்ச்சி காணப்படுகின்ற இந்த கொஸ்டின்ஸ். இந்தியாவின் மண்மையில் 5 குறிப்பிட்டு மண்ணின் பண்புகள் மற்றும் பரவல்கள். 34வது கொஸ்டின் வந்து இந்திய தொழிலங்களை எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள், தமிழ்நாட்டின் நீர் ஆதாரங்கள், இந்திய அரசியலமைப்பு கூறுகள், முதலமைச்சர் அதிகாரம் மற்றும் பணிகள் எப்பவுமே கன்ஃபார்மாக நீங்கள் படிக்கக்கூடிய கொஸ்டின். நாட்டு வருமானத்தை கணக்கிட தொடர்புடைய பல்வேறு கருத்துக்கள், உலகமயமாக்கலின் சவால்கள், இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பின் முக்கிய பண்பு. தட் மீன்ஸ் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் கேரக்டர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் 41 டைம்லைன் 1930 to 1950 நிறைய ஈவெண்ட்ஸ். 30 சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள், 31 செகண்ட் ரவுண்ட் டேபிள், 32 தேர்ட் ரவுண்ட் டேபிள். அதே மாதிரி 1939 சொல்லும்போது நமக்கு எதுவும் அவுட் பிரேக் ஆஃப் த செகண்ட் வேர்ல்டு. 45 வந்து எண்ட் ஆஃப் த செகண்ட் வேர்ல்டு வார். 42 வந்து குவைட் இந்தியா மூவ்மெண்ட். தட் மீன்ஸ் வெளியேறக்க சொல்லுவோம். 47 அப்சல்யூட் நமக்கே தெரியும் இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ். 50 வந்து இந்தியா காட் ரிப்பப்ளிக். இதனால கம்பேரிசன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 42 கம்பல்சரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு மேப், ஜப்பான், பிரான்ஸ், ரஷ்யா, மொராக்கோ, இங்கிலாந்து, இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுதான். நெக்ஸ்ட் 8 மார்க் கொஸ்டின் பாருங்கள். சட்டமறுப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு வகித்த பங்கு அல்லது வந்து இந்தியாவின் சாலைகளை வகைப்படுத்தி விளக்கு. இந்த 2 கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. 8 மார்க் எதெல்லாம் கேட்பேன், எதிராக சாய்ஸ் தான். அதுக்கு 44th வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியாவில் தார் டெசர்ட், தக்கான பீடபூமி, மலைக்காடுகள், தென்மேற்கு பருவக்காற்று வீசும் திசை, பருத்தி விளையும் பகுதிகள், அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள், பன்னாட்டு விமான நிலையம், இந்தியாவில் அதிக கல்லூரி பெற்ற மாநிலம் நமக்கே தெரியும். இந்தியாவில் கல்வி
மிக அதிக கல்லூரி பெற்ற மாநிலம்னா கேரளா சொல்லுவோம். அதில் தமிழ்நாடு மன்னர் வளைகுடா, நீலகிரி, காவிரியார், காப்பி விளையும் பகுதி, முக்கிய கடல் தரும், கோடிக்கரை வனவிலங்கு சரணாலயம், வங்காள விட சென்னை. ஸோ ஓவரால் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் ரெண்டு மீடியத்துக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சப்ளிமெண்ட் எக்ஸாம் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் நல்லா பாருங்கள். நான் திருப்பி சொல்லக்கூடியது என்ன, இந்த கொஸ்டின் பேப்பர் படி தான் பப்ளிக் நமக்கு வரும். அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் இருக்க 1 மார்க் டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிக்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஃபஸ்ட் மிட் டேர்முக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதன் தொடர்ச்சியாக மற்ற கொஸ்டின் பேப்பர் ஸ்டடி மெட்டீரியல் நிறையவே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC for your valuable support to our channel. GR Success STC. Thank you all. My dear students, all the best for your first midterm exam and score good marks in the first midterm exam. I wish you all success. Okay, thank you. Bye.